ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் லைஃப் ஸ்டைல். இது வரைக்கும் அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹோட்டல்லையோ சாப்பிடக்கூடிய அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. நெய் கொஞ்சம் உருகுனதுக்கப்புறமா ஒரு அரை ஆப்பிளை தோல் சீவிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் இந்த ஆப்பிளை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கரையில் இந்த ஆப்பிளை கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆப்பிள் நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஃப்ளேமை நீங்கள் லோவில் வச்சுக்குங்க. நெய் கொஞ்சம் உருகுனதுக்கு அப்புறமா இதில் உங்களுக்கு விருப்பமான நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமியும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா திராட்சை ஆட் பண்ணுங்கள். திராட்சை சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அதனால் முதலையே போட்டுட்டிங்க அப்படின்னா முந்திரியும் திராட்சையும் ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே திராட்சை கருகிடும். அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை ஓரமாக வச்சுட்டேன். இப்போ நான் அதே பேனில் இன்னும் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை இந்த நெய்ல நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரவை நல்லா ரோஸ்ட் ஆகும்போது தாங்க உங்களுக்கு கேசரிக்கு நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால அதை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. அது ரோஸ்ட் ஆயிருக்க டைம்ல நான் இன்னைக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிச்சுட்டு வரணுங்க. ரவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மணம் மாறி வரும். அதே மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியை ஆட் பண்ணிடலாங்க. கை விடாமல் நல்லா கிளறுங்க. இல்லைன்னா ரவை கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால கவனமாக நல்லா கிளறி விடுங்க. ரவை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மணலாக உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சூடான தண்ணி ஆட் பண்ணுங்கள். நார்மலான வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த சர்க்கரையை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை டிசால்வ் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சர்க்கரை கரைய நல்ல ஒரு இலக்கம் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேங்க. இன்றைக்கி நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறேன். அது அத்தனையும் மொத்தமாக நம்ம அப்படியே போட போகிறது இல்லைங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க நெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அந்த ரவை உள்ளே இழுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக நீங்கள் நெய்யை மொத்தமாக ஒரு கப் நெய்யை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கப் நெய்யும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்போ கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆப்பிளை இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா அந்த கேசரியில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாம் எல்லாத்தையுமே நான் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதாங்க கரெக்டான பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் நம்ம கேசரி வந்திருக்கு. அதேமாரி நம்ம ஊற்றின நெய்யும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே லூஸ் அவுட் ஆகி வெளியே வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி உங்களுக்கு அல்வா மாதிரி எல்லாம் ஓரத்தில் ஒட்டாமல் தளன்னு வெளியே வருது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் இந்த கேசரி உங்களுக்கு இருக்கும். மறக்காமல் அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பாய்.